இந்த திலகோமம் பண்ணுறவாளுக்கெல்லாம், இந்த சர்பசாந்தி நாராயணபலி பண்ணுறவாளுக்கெல்லாம் தானங்கள் தான் நம்முடைய சாஸ்திரங்களில் அந்த ஒரு பூஜையினுடைய பலனை நிறைவாக பூரணத்துவமாக அவங்களுக்கு அந்த பலனை கொடுக்கும். அப்போ என்னென்ன தானங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த பிராமணர்களுக்கு வஸ்திர தானம் கொடுக்கலாம். அப்புறம் பிராமண போஜனம் சொல்லி ஒரு போஜனம் பண்ணுவோம். பிதுர் போஜனம் சொல்லி பிதுர்கள் சுரூபமாக பிராமணர்களை வரித்து அவர்களுக்கு பிதுர் போஜனம் பண்ணுவோம். அப்போ அதுக்கு நன்கொடைகள் கொடுக்கலாம். இதுபோக ஏழைகள் ரூபத்தில் அந்த மகளயபட்சத்தில் பிதுர்கள் அந்த ஏதாவது ஒருத்தர் ரூபத்தில் அன்னதானத்தை வாங்கிப்பாங்க. அப்போ அந்த அன்னதானங்களை நம்ம ராமேஸ்வரத்தில் பண்ணுறோம். அந்த அன்னதானத்துக்கும் நன்கொடைகள் அளிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த திலகோமத்தில் கலந்துக்கிறவங்க, ஸ்பெசிஃபிக்காக கலந்துக்கிறவங்களுக்கு நம்ம லட்சுமி நாராயணருக்கு ஒரு கலசம், உமாமகேஸ்வருக்கு ஒரு கலசம் வைப்போம். அதனால் அந்த கலசங்களும் அவங்க வாங்கி கொடுக்கலாம். அதுவும் ஒரு தானம் கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பஞ்சதானம், தசதானம், சோடசதானம் சொல்லி 5 தானம், 10 தானம், 16 தானம்லாம் இருக்குது. இது அவங்க எங்கிட்ட தொடர்பு கொண்டால் நாங்கள் முறைப்படி அவர்களுக்கு அந்த விளக்கத்தை அளிப்போம்.